Hello students, in our today class we will going to learn about unit 1 living world. Earth was formed some 4.6 billion years ago. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த் வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மவுண்டைன்ஸ் இருக்குது, பிளாட்யூஸ் இருக்குது, கிளேசியர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். மவுண்டைன் மலைகள், சமவெளி பகுதிகள், கிளேசியஸ், ஐஸஸ், ஸ்னோவியாக இருக்கக்கூடிய ஏரியாஸ், இது எல்லாமே வந்து உள்ளடக்கியதான் வந்து என்னது அப்படின்னா எர்த் அப்படின்னு சொல்கிறது. இந்த எர்த்து தான் வந்து நம்மளோட சர்வைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது. ஓகேயா, இதில் டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த ஆர்கானிசமோட க்ரோத்து, அதோட ஸ்ட்ரக்சர், பாடியில் உள்ள செல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ், ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடியதான் இந்த லெசன். ஓகேயா, ஸோ இப்போ செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும், அது யூனிசெல்லுலாரா இல்லை மல்டி செல்லுலாரா. ஒரு செல் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லா, யூகேரியோட்டிக் செல்லா அப்படின்ட்டு நிறைய நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கக்கூடியதான் இந்த நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் வந்து ஆட்டம்ஸ், அப்புறம் மாலிகுல்ஸ், அப்புறம் ஆர்கனைல்ஸ், அப்புறம் செல், டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், அப்புறம் ஒரு ஆர்கானிசம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஆர்கானிசமோட பாப்புலேஷன் இருக்கும், அதோட கம்யூனிட்டி இருக்கும், அது இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னது அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்கானிசமோட ஒரு ஆர்டராக இருக்குது. ஓகேயா, இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக வைரஸ். ஓகேயா, என்ன பார்க்க போகிறோம், வைரஸ் பார்ப்போம். வைரஸஸ், த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. ஓகேயா, ஸோ வைரஸை பற்றின அந்த ஸ்டடிக்கு பேர் என்ன, வைரஸை பற்றி நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வைராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங், வாட் இஸ் வைரஸ் அப்படின்னா அந்த வைரஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்சன். ஓகேயா, அப்போ வைரஸ்னாலே உங்களுக்கு என்னது பாய்சன். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள நம்மளோட சுச்சுவேஷனே உங்களுக்கு தெரியும், வைரஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய வந்து டேஞ்சரஸான ஒன்று அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து இந்த கரோனா அப்படிங்கிறது ஒரு வைரஸால் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகிக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ மக்கள் வந்து டெத் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ வைரஸ் அப்படின்னாலே என்னது அப்படின்னா பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, ஸோ அதோட சைஸ் அண்ட் ஷேப் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ். ஓகேயா, ஸோ இது வந்து அதாவது நம்மளோட நேக்கட் ஐயில் வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் இதை வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அவ்வளோ மைன்யூட்டான பார்ட்டிகிள்ஸ். ஓகேயா, அண்ட் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியாவை விட எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்குது. அண்ட் டயாமீட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 300 nm. ஹியர் த nm denotes நானோமீட்டர். ஓகேயா, ஸோ உங்கள் டயாமீட்டர் வந்து பார்த்தோம், வைரஸோட டயாமீட்டர் எப்படி இருக்குன்னா 20 300 நானோமீட்டர் அளவுக்கு இருக்குது. ஓகேயா, புரியுதாமா? வைரஸை பற்றின ஸ்டடிக்கு பேர் வைராலஜி. அதோட மீனிங் வைரஸ் அப்படிங்கிற அந்த வேர்டோட, அது வந்து ஒரு லத்தீன் வேர்ட். அந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாய்சன். அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகலாக இருக்குது, பாக்டீரியாவோட ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்குது. அதோட டயாமீட்டர் வந்து 20 to 300 நானோமீட்டர். இப்போ சிம்மட்ரி, அந்த ஷேப்போட சிம்மட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மட்ரினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. சிம்மட்ரி மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் டூ ஹாவ்ஸ் தட் மேட்ச் ஈச் அதர் எக்ஸாக்ட்லி இன் சைஸ், ஷேப்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேயா, ஸோ இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஷேப்னே எடுத்துக்கோமே, அதை வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டில் வந்து அதை வந்து நம்ம பிரிக்கும் போது, செப்பரேட் பண்ணும்போது 2 ஈக்குவல் ஹாவ்ஸ் வந்தது அப்படின்னா அதுதான் சிம்மட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ அதோட ஷேப், ஒரு வைரஸோட
ஷேப் அண்ட் சிமெட்ரி எப்படி இருக்குன்னு அதில் பார்க்க போகிறோம். இப்போ கியூபாய்ட் சிமெட்ரி, கியூபாய்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் கியூபாய்ட் சிமெட்ரி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா அடினோ வைரஸ் அண்ட் ஹெப்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ வைரஸை வந்து 3 சிமெட்ரியாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கியூபாய்டு சிமெட்ரி, and second one is helical symmetry, third one is complex or atypical symmetry அப்படின்ட்டு 3 டிவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கியூபாய்ட் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடினோ வைரஸ் அண்ட் ஹெப்ஸ் வைரஸ் சொல்கிறாங்க. அண்ட் ஹெலிக்கல் சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் டிஎம்பி மீன் டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைபிக்கல். ஓகேயா? ஸோ இப்போ இதை வந்து சிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த வைரஸில் எப்படி இருக்குமா, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்டீரியா பேஜ் அண்ட் வேக்சினியா வைரஸ். ஓகேயா? பாக்டீரியா பேஜ் அண்ட் வேக்சினியா வைரஸ். இப்போ இதெல்லாம் நமக்கு டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் என்னது அப்படின்னா கியூபாய்ட் சிமெட்ரி அடினோ வைரஸ். இதோட நேம் என்ன, அடினோ வைரஸ். ஃபைபர் இருக்கும், அதாவது அது பாடியை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஸ்டிக் ஆகிக்கிறதுக்காக ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நடுவில் வந்து இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா டிஎன்ஏ. ஓகேயா? கோர், அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பார்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகேயா? இதுதான் என்னது, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஆர்என்ஏ அண்ட் கேப்சிட் இது வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம உள்ள டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேயா? அண்ட் இதுதான் வந்து T4 பாக்டீரியோ பேஜ் சொன்னேன் இல்லையா? எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைபிக்கல் சிமெட்ரிக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். அதோட இது பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கா, இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய ஷேப் வந்து இதில் வந்து மிங்கிள் ஆகி இருக்கும். ஸோ அதனால தான் அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் பாக்டீரியோ பேஜ். காம்ப்ளெக்ஸ் வந்து எக்ஸாம்பிள். ஓகேயா? அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். இப்போ வைரஸோட கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ வைரஸ் வந்து ஒரு லிவிங் செல்லுக்கு உள்ளே, அதாவது ஹோஸ்டோட செல்லுக்கு உள்ளே இருக்கும்போது எப்படி வந்து அதோட கேரக்டர்ஸ் இருக்கும், அண்ட் அந்த ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் இருக்கும்போது அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேயா? உள்ளுக்குள்ளே ஒரு ஹோஸ்ட் செல்லோட இன்சைடில் இருக்கும்போதுக்கும் ஒரு ஹோஸ்ட் செல்லோட வெளியில் இருக்கும்போதும் அதோட கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிவிங் கேரக்டர்ஸ். ஓகே? அப்போ லிவிங் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது ஷோ பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த செல் வந்து வைரஸ் வந்து எங்கே இருக்கணும், ஹோஸ்டோட இன்சைடில் இருக்கணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். ஓகேயா? ஸோ இப்போ வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட் செல்லோட இன்சைடில் வந்து ப்ரெசண்ட்டாகி இருக்கும்போது அந்த வைரஸில் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அண்ட் கேபபிள் ஆஃப் மியூட்டேஷன் அப்படின்னா எ சேஞ்ச் இன் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி லிவிங். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மீன் அது ஒரு லிவிங் ஆர்கனிசமோட ஜெனட்டிக் மெட்டீரியலையே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? அண்ட் எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். ஒரு செல்லுக்குள்ளே இருக்க ஒரு ஹோஸ்ட் செல்லில் இருக்கும்போது அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்குது இந்த வைரஸ். ஓகேயா? ஸோ அதான் அபிலிட்டி டு மல்டிப்ளைனா என்னது, ரீப்ரொடக்ஷன். அப்போ வைரஸை வந்து அதிகப்படுத்துது. ஓகேயா? அண்ட் ஏபிள் டு இன்ஃபெக்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். ஓகே? ஏபிள் டு இன்ஃபெக்ட், ஒரு அந்த ஹோஸ்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அந்த ஹோஸ்ட்டில் வந்து என்ன பண்ண வைக்கிது அப்படின்னா டிசீஸை வர வைக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஷோ இரிட்டபிலிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளை ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அலர்ஜிக் மாதிரி வரும் இல்லையா? ஸ்னீசிங் இருக்கும், காஃபிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இரிட்டபிலிட்டியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஹோஸ்ட் செல்லுக்கு. அண்ட் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், அந்த ஹோஸ்ட்லேயே வந்து அதால் என்ன பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து லிவிங் கேரக்டர்ஸ். ஓகேயா? திஸ் ஆர் த லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் தி வைரஸ். ஓகேயா? அண்ட்
செகண்ட் ஒன் நான் லிவிங் கேரக்டர்ஸ். இப்போ நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. ஓகேயா, கிறிஸ்டலைஸ்ட்னா இப்போ வெளியில் இருக்குது, ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போக முடியல, வெளியில் இருக்குதுன்னு சொல்லும்போது அது அது வந்து எந்த ஒரு அதோட கேரக்டர்ஸையுமே வந்து ஷோ பண்ணாது, அது வந்து டை ஆகவும் செய்யாது. ஓகேயா, ஸோ அப்படியே வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி அப்படியே எந்த ஒரு கேரக்டர்ஸையுமே வந்து வெளியில் ஷோ பண்ணாமல் இருக்கக்கூடியதாக வந்து கிறிஸ்டலைஸ்டுன்னு இருக்கும். ஓகேயா, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அதில் வந்து என்ன இருக்காதான், மெட்டபாலிசம் இருக்காது. ஏன்னா வந்து அதுக்கு ஹோஸ்ட் செல் கிடைக்கல. ஹோஸ்ட் செல் கிடைச்சா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஹோஸ்ட் வந்து கிடைச்சா மட்டும்தான் அது வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகேயா, ஸோ க்ரோத் ஆகும். ஸோ உங்கள் ஹோஸ்ட் செல் கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து மெட்டபாலிசம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போனோம்னா, the sum total of all the chemical reactions takes place in a cell லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்டு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கு உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெட்டபாலிசம் சொல்கிறோம். இப்போ நான் லிவிங் கேரக்டர்ஸாக இருக்கும்போது அப்படின்னா அது கிறிஸ்டலைஸ்டாக தான் இருக்குமே தவிர அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் அந்த வைரஸ் செல்லில் நடக்காது. ஓகேயா, அண்ட் இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல் கிடைக்கல அப்படின்னா எந்த ஆக்டிவ்னஸுமே இல்லாமல், அப்படியே ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இன்ஆக்டிவாகவே இருக்கக்கூடிய இந்த கேப்பபிலிட்டி வந்து இந்த வைரஸ்க்கு இருக்குது. அண்ட் டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. ஓகேயா, ஸோ எந்த ஒரு ஆட்டோனமி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை வந்து வெளிப்படுத்தக்கூடியது, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு சொல்லும். ஸோ அப்போ இது எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே வந்து வெளிப்படுத்தாது, அப்படியே கிறிஸ்டலாகவே தான் இருக்கும். ஓகேயா, அண்ட் எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். ஓகேயா, அந்த எனர்ஜிலாம், அதாவது ஆக்டிவாக இருந்தால் தான் எனர்ஜி தேவை. ஓகேயா, ஸோ இப்போ இருக்கிறதே இது எப்படி தான் இருக்குது, கிறிஸ்டலைஸ்டாக இருக்கும்போது இது எந்த ஒரு எனர்ஜியும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேயா, அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ். ஓகேயா, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறோம், கிளாசிஃபிகேஷன். இதை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைரஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சம் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு தானே இப்போ எந்த ஒரு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாலும் பேஸ்டு ஆன் அதோட ஷேப், சைஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வைரஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேஸ்டு ஆன் மெக்கானிசம். ஓகேயா, அதில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆர்என்ஏ ப்ரொடெக்ஷன். ஓகே, அப்போ நம்ம வைரஸ் அப்படின்னாலே ஒன்று வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், இல்லைனா டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஏதாவது ஒன்று தான் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏ ப்ரொடெக்ஷன், த நேச்சர் ஆஃப் ஜீனோம். ஓகே, ஜீனோம் அப்படின்னா த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ் இன் அ செல் ஆர் லிவிங் திங்ஸ். ஓகேயா, ஒரு லிவிங் செல்லில் கம்ப்ளீட்டாக எத்தனை செட் வந்து ஜீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, அதில் டிஎன்ஏ இருக்கா இல்லை ஆர்என்ஏ இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அண்ட் த யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதாவது அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டி. ஓகேயா, ஷார்ட் ஃபார்மாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஆர்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ்எஸ்ஆர்என்ஏ அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட். இப்போ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேயா, எஸ்எஸ்ஆர்என்ஏ மேபி ப்ளஸ் சென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்ஸாக இருக்கணும், ஆர் நெகட்டிவ். ஓகேயா, மைனஸ் இருக்குது, நெகட்டிவ்ங்கிறது ஆன்டி சென்ஸ். ஓகேயா, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏலேயே 2 இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சென்ஸாக இருக்கணும், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் ஆன்டி சென்ஸாக இருக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ நான் சொன்ன இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா வைரஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேயா, ஸோ எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 7. ஓகேயா, வைரஸஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 7 classes based on the mechanism or RNA protection, the nature of the genome, RNA or DNA, the use of reverse transcriptase, ssRNA, maybe plus sense or minus antisense, அதாவது பாசிட்டிவ் சென்ஸ் ஆர் நெகட்டிவ் ஆன்டிசென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அதை என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 7 சொல்லியாச்சு. ஸோ கிளாஸஸில் ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு 7 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வைரஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் 1 அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா
virus with dsDNA. இந்த ds denotes double stranded. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எஸ் சொல்லும்போது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட். நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைம்மா? அதில் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தனியாக இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு வைரஸில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து தனி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா அதை தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அடினோ வைரஸஸ். ஓகேயா? அண்ட் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது வைரஸஸ் வித் ப்ளஸ் சென்ஸ் எஸ்எஸ்டிஎன்ஏ, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சென்ஸ் வைரஸை செகண்ட் கிளாஸாக பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்வோ வைரஸஸ். அண்ட் தேர்ட் ஒன் வைரஸஸ் வித் dsRNA. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம dsDNA பார்த்தோம். ஓகேயா? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இப்போ தேர்ட் ஒன்னை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது dsRNA, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ரீனோ வைரஸ். ஓகே, ரியோ வைரஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் வைரஸஸ் வித் plus sense, positive sense ssRNA. ss mean single standard RNAல plus sense, அதாவது பாசிட்டிவ் சென்ஸாக இருக்குது அப்படின்னா அதை ஒரு கிளாஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் டோகோ வைரஸஸ். அண்ட் ஃபிஃப்த் கிளாஸ் என்ன அப்படின்னா வைரஸஸ் வித் நெகட்டிவ் சென்ஸ். ஓகேயா? ssRNA நெகட்டிவ், ssRNAல இருக்கக்கூடிய, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சென்ஸ். ஓகேயா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஃப்டோ வைரஸ். அண்ட் சிக்ஸ்த் கிளாஸாக என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா வைரஸஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் ssRNA அண்ட் ஆர்டி. அதிலேயே ssRNAல உள்ள பாசிட்டிவ் சென்ஸ்லேயே என்ன இருக்கா? ஆர்டி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் படித்தோம் இல்லையா? அது சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள். ஓகேயா? தட் ரிப்ளிகேட் வித் டிஎன்ஏ இன்டர்மீடியட் இன் தி லைஃப் சைக்கிள், ரிப்ளிகேட் ஆகி இருக்கும். ஓகேயா? அண்ட் செவன்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வைரஸஸ் வித் dsDNA. ஓகே, எப்படி ssRNAல ஆர்டி ப்ரெசென்ட் ஆகியிருந்துச்சோ அதே மாதிரி ds டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல இந்த ஆர்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் ரிப்ளிகேட் வித் ஆர்என்ஏ. ஓகேயா? ரிப்ளிகேட் வித், அதாவது ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் போது டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகியிருக்கும், டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் போது அதில் ஆர்என்ஏ ரிப்ளிகேட் ஆகியிருக்கும். ஓகேயா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹெபாட்னா வைரஸ். ஓகேயா? ஹெபாட்னா வைரஸ். இதுதாம்மா 7 கிளாஸிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வைரல் ஜீனோம். இப்போ அதோட ஜீனோம் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஜீனோம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ்னா செல் ஆர் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ வைரஸ் ப்ராசஸிங் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இப்போ வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒன்று அதில் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். போத் ரெண்டுமே இதுலேயும் ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. ஓகேயா? ஸோ நியூக்ளிக் ஆசிட் மே பி இன் அ லீனியர் ஆர் சர்க்குலர் ஃபார்ம். நியூக்ளிக் ஆசிட் மே பி இன் அ லீனியர் ஆர் சர்க்குலர் ஃபார்ம். எப்படி ப்ரெசென்ட் ஆகியிருக்குமா? ஒன்று லீனியராக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், இல்லைன்னா வந்து எப்படி இருக்கும்? சர்க்குலராக வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் நியூக்ளிக் ஆசிட். லீனியர் மீன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், சர்க்குலர்னு உங்களுக்கு தெரியும், சர்க்குலர் ஷேப். ஓகேயா? ஸோ நியூக்ளிக் ஆசிட் இஸ் ப்ரெசென்ட் அஸ் அ சிங்கிள் யூனிட். ஓகே, நியூக்ளிக் ஆசிட் இதில் எப்படி ப்ரெசென்ட் ஆகியிருக்கா? சிங்கிள் யூனிட்டில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அதாவது ஒரு நார்மல் வைரஸ் செல்லில் வந்து எப்படி இருக்குமா? சிங்கிள் யூனிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். பட் இன் ஊன் டியூமர், அதாவது ஏதாவது ஒரு அதில் வந்து டேமேஜ் ஆகியிருக்கக்கூடிய அந்த வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அண்ட் இன் இன்ஃப்ளூயன்ஸா அதுலேயும், அதாவது அந்த டேமேஜ் ஆகியிருக்கக்கூடிய, அதாவது ஊன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ்லையும் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லையும் இது எப்படி இருக்குமா? செக்மெண்ட்ஸாக நிறைய ஃபார்ம் ஆகி இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் செக்மெண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஓகேயா? And the viruses possessing DNA are called deoxyviruses, whereas those possessing RNA are called riboviruses. அதாவது ஒரு வைரஸில் வந்து டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா அதை வந்து டிஆக்சி வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அதை ஒரு வைரஸில் வந்து ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா ரிபோ வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? மெஜாரிட்டி ஆஃப் அனிமல்ஸ் பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் டிஎன்ஏ வைரஸஸ். ஓகேயா? மேக்ஸிமம் வந்து அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். பிளான்ட் வைரஸில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ தான் இருக்கும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. Plant viruses generally contain RNA. புரியுதாமா?
வைரஸ், அதாவது ஒரு வைரஸில் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகி இருக்குது அப்படின்னா டிஆக்சி வைரஸஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே ஆர்என்ஏ ப்ரெசண்ட் ஆகி இருக்குது அப்படின்னா ரிபோ வைரஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அனிமல் அண்ட் பாக்டீரியாவில் வந்து மேக்ஸிமம் என்ன தான் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும்னா டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். பட் பிளான்ட்டில் வந்து என்ன ப்ரெசண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். இப்போ டிஎம்வி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், டொபாக்கோ வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். டொபாக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்டு இன் 1892 பை டிமிட்ரி இவனோஸ்கி ஃப்ரம் தி டொபாக்கோ பிளான்ட். அதாவது டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிறவரால் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து கண்டுபிடிச்சாங்க in 1892. ஓகேயா? Viruses infect healthy plants through vectors like aphids and locusts. அதாவது வைரஸ் வந்து ஒரு ஹெல்தி பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. வெக்டார்ஸ் மீன் அந்த நோயை வந்து பரப்பக்கூடிய ஒரு ஆர்கனிசம் சொல்லுவோம் இல்லையா. அபிட்ஸ் அண்ட் லோகஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து என்ன பண்ணுது, வைரஸை பரப்பக்கூடிய பிளான்ட்டில் வைரஸை பரப்பக்கூடிய வெக்டார்ஸாக இருக்குது. ஓகே, அதாவது செடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் சொல்லுவோம். அபீட்ஸ் மீன், லோக்கஸ்ட் அப்படின்னா அந்த வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா நோய் வந்து ஒரு டிசீஸ் வந்து ஒரு ஹெல்தி பிளான்ட்டுக்கு வந்து பரவுது. ஓகேயா? The first visible symptom of TMB is discoloration of leaf color along with veins and show typical yellow and green mottling which is the mosaic symptom. ஓகேயா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் சிம்டம் சொல்கிறாங்க. இப்போ மொசைக் வைரஸ் டிஎம்பியில் வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதில் என்னென்ன வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கலரேஷன். ஓகேயா? அந்த லீஃபில் வந்து என்ன ஆகும், கலர்லாம் இல்லாமல் அப்படியே வந்து பிக்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் போயிடும். ஓகே, அதான் டிஸ்கலரேஷன் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எல்லோ இஷா, க்ரீன் இஷா, அதோட லீஃப்லாம் என்ன ஆகுமா அப்படியே வந்து மாறிடும். ஓகேயா? ஸோ த டவுன்வேர்டு கர்லிங் அண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் எல்லோ அப்பிக்கல் லீவ்ஸ் கலர்ஸ். ஓகே, ஒன்று டவுன்வேர்டில் வந்து என்ன கர்லிங்னா சுருண்டுரும். ஓகே, கீழ் நோக்கி சுருண்டுரும். அண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் எல்லோ அப்பிக்கல் லீவ்ஸ், அதாவது நியூவாக க்ரோத் ஆகக்கூடிய லீவ்ஸே வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். பிளான்ட் பிகம் ஸ்டண்டட் அண்ட் ஈல்ட் இஸ் அஃபெக்டட். ஓகேயா? ஸோ அப்போ அதால் அது அடுத்து என்ன பண்ண முடியாது, வளர முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அண்ட் அதோட ஈல்டு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகிடுது. அதில் வந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு என்ன ஆகிடுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகிடுது. இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். டிஎம்பி இஸ் அ ராட் ஷேப்டு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, ராட் ஷேப்டாக இருந்துச்சு. ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் அபவுட் 300 into 20 nm. நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு வைரஸோட ஷேப் இவ்வளோ தான், ரேஞ்ச் இவ்வளோ, டயாமீட்டரோட ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வைரஸோட மெஷரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 300 into 20 nanometer இருக்குது. The virion is made up of two constituents. A protein coat is called capsid and a core is called nucleic acid. ஓகே, அந்த விரியன் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இதில் ப்ரோட்டீன் கோட் வந்து, அதாவது டிஎம்பியில் ஒன்று வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா ப்ரோட்டீன் கோட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஒன்று கோர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட். ஓகேயா? ப்ரோட்டீன் கோட் இஸ் கால்டு கேப்சிட் அண்ட் கோர் இஸ் கால்டு நியூக்ளிக் ஆசிட். ஓகேயா? இப்போ வந்து உங்களுக்கு அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது கோர் எது கேப்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? The protein coat is made up of approximately 2130 identical protein subunits called capsomeres, which are present around a central single stranded RNA molecules. இப்போ அதில் பார்த்தோம்னா சென்டரில் வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை சுற்றி என்ன இருக்குது, நிறைய கேப்சோமியர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னது அப்படின்னா ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்என்ஏவை சுற்றி நிறைய கேப்சோமியர்ஸ் வந்து ஐடென்டிக்கல் கேப்சோமியர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. அது எத்தனை நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2030
130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், அதோட பேர் அந்த ப்ரோட்டீன் சப்யூனிட்டோட அனதர் நேம் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏ ஸ்டாண்டர்டை சுற்றி அரவுண்ட் பண்ணி என்ன ஆகிருக்கு, இந்த ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது, கேப்சோமியர்ஸ். The genetic information necessary for the formation of complete DMV particle is contained in its RNA. ஓகே, இதில் கம்ப்ளீட்டாகவே என்ன தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா RNA தான். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸில் என்ன தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா RNA தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. இந்த RNA கன்சிஸ்ட் ஆஃப் 6500 நியூக்ளியோடைட்ஸ். ஓகேயா, இந்த RNA வந்து எப்படி எதால் கன்சிஸ்ட் ஆகியிருக்குன்னா நியூக்ளியோடைட்ஸால் கன்சிஸ்ட் ஆகியிருக்கு. அதோட கவுண்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6500 சொல்கிறாங்க. ஓகேயா, ஓகேம்மா, தேங்க்யூ.